ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு அதே கேம்ஃபேஸ் டூலை வச்சு தான் ஒன்று பார்க்கலான் இருக்கோம். இது உங்களுக்கு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாமே யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம கண்டிப்பாக, ஏன்னா நானே பல டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அந்த கேம்ஃபேஸில் போட்ட வீடியோ தான், அதே இதுதான், சேம் மெத்தடு. அதில் உள்ளே போகிறோம். நம்ம சிடி டாக்குமெண்ட்டில் என்னோடய கேம்ஃபேஸ் இருக்குது, அதனால் நான் அதே லாகின் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஷ் போட்டு campface.sh இதை நம்ம யூஸ் பண்ணி உள்ளே போனோமா, அதே தான். உள்ளே போயிட்டு இதில் வந்து செகண்டு கொடுத்து ஓகே பண்ணிட்டோம்னா இதில் வந்து ஃபெஸ்டிவல் விசிங் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி நிறைய டைம் லாகின் பண்ணியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் ஒரு அட்டாக் நடக்குது, அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இப்போ வந்துட்டு நியூ இயர் டைம் இல்லை தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று வரும். ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்துட்டு 2026 வருதா, அதனால் 26ன்னு கொடுத்துப்போம். இதுதான் நம்மளோட நேமு, ஓகேங்களா. ஹாப்பி நியூ இயர் 2026 கொடுத்தோம்னா நமக்கு ஒரு லிங்க் வந்து எப்பயும் போல் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, லிங்க் கிடச்சிச்சு. இதை எடுத்து நமக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுவாங்க. ப்ரௌசர் போயிட்டு இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோன்னே நமக்கு வந்துட்டு ஹலோ லொக்கேஷன் கேட்குது. நம்ம டெனே வேணால் பண்ணிப்போம். சில பேர் நம்ம ஹலோ பண்ணிடுவோம், நம்ம ஒரு லிங்க் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் கேட்குதா, நம்ம வந்துட்டு நேம் கொடுப்போம். சும்மா ஷேடோ ஹேக்கர்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துடுது, அதாவது ஹாப்பி நியூ இயர் 2026ன்னு வந்துடுது. இங்கே வந்துட்டு இருங்க, இங்கிலீஷில் மாறிடும். சரிண்ணா, ஓகே, இப்போ மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து உங்கள் பேர் இந்த மாதிரி டிசைனில் காமிக்கும். இது வந்து நமக்கு வாட்ஸ்அப் மெத்தடில் தான் ஒர்க் ஆகும். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கேருந்து ஷேர் கொடுத்து அதை வாட்ஸ்அப்பில் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இப்போ ஃபேஸ்புக்கில் கொடுத்தோன்னா ஃபேஸ்புக் பக்கம் போகும். இங்கே வந்து நான் லாகின் பண்ணாதனால லாகின் ஆகாமல் இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கும் நம்மளோட டேட்டாஸ் எடுக்க. இப்போ அலோ லொக்கேஷன் கொடுக்காதனால என்னோடய ஐபி மட்டும்தான் அங்கே இருக்குது. அலோ லொக்கேஷன் கொடுத்துருந்தேன்னா என்னோடய லொக்கேஷனுமே வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ நான் அகெயின் ட்ரை பண்ணுவோம். ஓகே, அலோவ் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி நமக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி நமக்கு லோட் ஆகி வந்துடுச்சு. நம்மளோட பேரும் இங்கே வந்துட்டு ஒரு டிசைனாக காமிக்குது. அதனால் வந்துட்டு இந்த இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலாம் தெரியாதப்ப. இப்போ வந்துட்டு நம்ம டெர்மினல் போவோம். டெர்மினல் போனோம்னா நம்மளோட லொக்கேஷன் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஹேக்கர்ஸ் வந்து நம்மள்ட்ட எடுப்பாங்க, அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி இப்படி தான் வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சொல்லி என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு கேம்ஃபேஸை பற்றியும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வர லிங்க்ஸையுமே நீங்கள் வந்து டச் பண்ணாதீங்க, ரொம்பவே ரிஸ்க்கு. இதில் வந்து என்ன கிடச்சிட போகுது, சரி நம்ம லொக்கேஷன் கிடச்சிரும், லொக்கேஷன் வச்சு அவங்க வந்து ஒன்றும் பார்க்க போகிறதில்ல,
சரி நம்ம ஐபி அட்ரஸ் கிடைக்கும், ஐபி அட்ரஸ் வச்சும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்கள்கிட்டேருந்து கிடைக்கிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு உங்கள் ஐபி அட்ரஸ் இருந்துச்சுனாலே இதை வச்சு டார்க் வெப்பில் உங்கள் ஐபி அட்ரஸை விற்றா அங்கே பல ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. அது ஒரு வெங்காயம் மாதிரி உரிக்க ஒன்றுமே இருக்காது, அந்த ஹேக்கர்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.